வெல்கம் டு ராஜ்யத் ஹோம் குக். ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி பரட்டல். நாட்டுக்கோழி 1 கிலோ, இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சிக்கன் பவுடர், ஈஸ்டர்ன் மசாலா, ஆச்சி சிக்கன் பொடி. அந்தந்த ஊரில் வந்து என்ன கிடைக்குதோ அந்த பொடி வாங்கி போட்டுக்கலாம். ஆச்சி மசாலா கிடச்சா ஆச்சி மசாலா வந்து போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டை குறகப்பாக நுணிக்கலாம். ஃபஸ்ட்டு மையா அரைக்க வேணால் குறகப்பாக நுங்கினா போதும். இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுதான் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து குக் பண்ணலாம். இந்த மசாலா அதில் சேரணும்னு தான். அப்படியே ஊறட்டும். போட்ட மசாலா எல்லாம் நல்லா சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எதனா ஊற்றிக்கலாம். அவர் இஷ்டம் தான். இந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. சிக்கனை ஆட் பண்ணிடலாம் மசாலாவோட சேர்த்து. இந்த மசாலா சேர்த்து ஊற சிக்கனை நல்லா வதக்கிடணும். இதில் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கணும், சேர்த்துக்கலாம்.
இதில் உப்பு மட்டும் நான் சேர்க்கல, ஏன்னா வந்து சிக்கன் வேகலைன்னா என்ன பண்ணுறது, எப்பவுமே சிக்கன் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு ஃபஸ்ட்டே வேக வைக்க போட மாட்டேன், பாதி வக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் போடுவேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போதும். அந்த கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன், அடி பிடிச்சிரும் அதனால். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் வதங்கும். கறிக்கு உப்பு போடல. பெரிய வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம். மீதம் இருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் முடச்சி, தக்காளி நல்லா மசிஞ்சிடணும், முழிச்சிட்டு இருக்கக்கூடாது, தக்காளி இருக்குது தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிடணும். நல்லா வெந்துருச்சு. ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரட்டல் பார்க்க இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து குழம்பு, இந்த பிரட்டல் தண்ணியாக இருக்காது, அப்படியே சாரில் விரைச்சி அப்புறமா தான் இருக்கும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். கறி வந்து ரொம்ப உடையக்கூடாது, ரொம்ப வேக வேண்டாம், அப்படி கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கறி, அப்போ தான் வந்து பீஸ் எடுத்தப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம், தூவி விடலாம் அப்படியே. ராஜி அது உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். ஆந்திரா ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரட்டல் எப்படி செஞ்சுக்கலாம். நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது இந்த ஆந்திரா